எங்களுக்கு இலவசம் வேண்டாம், நகை விலை ஏறிவிட்டது, டாஸ்மார்க் மூட வேண்டும். டாஸ்மார்க்கினால் எங்களோட குடும்பமே சீரழிந்து விட்டது. நகை விலை ஏறிவிட்டதனால் திருமணம் தடைபடுகிறது. 1,20,000 ரூபாய் நகை விலை ஏறிவிட்டால் நாங்கள் எப்படி திருமணம் செய்ய வேண்டும்? டாஸ்மார்க் ஒழிய வேண்டும், நகை விலை இறங்க வேண்டும். இந்த இரண்டுமே இல்லை என்றால் எந்த ஆட்சி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எந்த ஆட்சிக்கும் ஓட்டு போட நாங்கள் விரும்பவில்லை என்று மக்களின் குமுறல் ட்ரெண்டிங்காகி வருகின்றது. நல்லா எதுவுமே எங்களுக்கு இலவசமா கொடுக்க வேணாம். நாங்க உழைச்சி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்க வீட்டுக்காரங்க வச்சு சாப்பிடுவாங்க, எங்க பிள்ளைங்க வச்சு சாப்பிட்டுக்கோம். எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு எங்களுக்கு பிழைக்க தெரியும். ஆனா இந்த ஒயின் ஷாப் மூடாதனால பல பேர் இறந்து போறாங்க. அதுக்கு அடிக்ட் ஆகி பல பேர் என் கணவர் இறந்துட்டார். இந்த குடியாலதான். ஆனா ரொம்ப நல்லவங்க, எல்லா விஷயத்திலயும் நல்லவங்க. பல நாடுகளுக்கு உள்ளே ஏற்பட்ட போர் பதட்டம், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி, இதனால் நகை விலை மிக மிக அதிக வரலாறு காணாத அளவுக்கு ஏறிவிட்டது. இது எப்படி தான் சரி செய்ய முடியும்? இதை சரி செய்வோம் என்று சொன்ன ஆட்சியாளர்கள் எங்கே? சொல்லிவிட்டே இருக்கிறார்கள் அவளையோ, இது முடிய பாடு இல்லை. எனவே எந்த ஆட்சி வந்தாலும் இதை சரி செய்தால் பயன். இலவசத்தினால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்வது மக்களின் குரல் ஒலித்து கொண்டே உள்ளது. இதை விடை கிடைக்குமா? ஆட்சியாளர்கள் என்ன மாதிரி முடிவெடுத்தால் இது தீரும் என்பது இது அவர்கள் எடுக்கும் முடிவிலே தான் தெரியும். இதை கேட்கலாம். ஒரு திட்டமானவங்க ஒரு குழந்தைங்களை கட்டி கொடுக்கணும்னா எப்படி கட்டி முடியும்? 1,00,000 ரூபாய், 1,20,000 ரூபாய் விற்கிது ஒரு சவரம். அப்படி போனா எப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்க முடியும்? இதெல்லாம் யாருக்கு ஓட்டு போறது இல்ல போடாம இதுல இல்லைன்னு கூட உரிமை கொண்டாடிடலாம்.